பாருங்கள், நெக் வந்து இப்படி தான் வெட்டுறது. சரியா கொஞ்சம் காட்டுறேன், வெயிட்டாக. இப்போ நாங்கள் அதில் 3 இன்ச்சஸ் வச்சோம் தானே. இப்போ இங்கே பேக் வந்து இது இருக்குது, இது ஃப்ரண்ட் நெக். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். இங்கே நான் 6 இன்ச்சஸ் வச்சிருக்கிறேன். சரியா, ஏன்டா அவங்க மிச்சம் டீப் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கேன்னா இந்த 6 கிட்ட இந்த ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதை 2 லைன் பண்ணிக்கொள்வோம். பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் தான் வரப்போகுது, வச்சு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து ஒரு பிரின்சஸ் லைன் மாதிரி எடுக்க போகிறேன். பிரின்சஸ் லைனுக்கு பாருங்கள், 4 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணி நார்மல் பிரின்சஸ் லைன் ஓகே. பேனுக்கு ரெண்டு மெட்டீரியலையும் வச்சு பேக் நெக்கை வெட்டுவோம். ஓகே, நல்லா பார்த்துக்கணுங்க. எதாக இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். ஓகே, கவனித்தா மட்டும்தான் நம்மளால் செய்யலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய பாருங்கள், ஃப்ரண்ட்டை தூக்கிட்டு பேக்கை சைட் பண்ணிடுவோம். பேக் நெக்கையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது, போச்சு. அதனால் இப்போ நாங்கள் பேக்கை பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இந்த நெக்கை பிரின்சஸ் லைனை வெட்டுவோம். அவ்வளோதான். நாங்கள் இது ஒட்டலை தானே, மறந்துட்டு எனக்கு இப்படி வச்சு சரியாக ஜாயின் பண்ணி இந்த கர்வை வெட்டிடுங்க. வெட்டினா கட்டிங் முடியுது செல்வார்ட்ட இதோட. சரியா, புறவைக்கு நான் எப்படி தைக்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு தைக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேன். இது நீங்கள் நல்லா இந்த வீடியோ வாட்ச் பண்ணினாலே உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு ஷல்வார் எப்படி வெட்டுறேன். ஓகே.